கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு வேளை துக்கமாக இருந்தாலும் என்னுடைய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக பிரயாணம் பண்ணுவார். போகிற இடத்து போய் இருக்கு ஊழியம் செய்கிற இடத்துலையோ அல்லாவிட்ட பிரயாணத்தில் எப்படி ஆயிருந்தா என் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். என் புருஷனோட பேச முடியல, பார்க்க முடியலன்னு. ஆனால் அன்னைக்கு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். நேற்று விடியற் காலையில் வந்துட்டார். ஊழியத்தை பற்றி எல்லாம் எனக்கு சொல்லுவார். உட்காந்து சில நேரம் டயர்டாக இருந்தால் தூங்கிட்டு நான் காலையில் பேசுகிறேன்ப்பா அப்படின்வார். ஆனால் நேற்று சொன்னார், எனக்கு ஒரு மாதிரிக்குதுப்பா உடம்பு. ஹாஸ்பிட்டலுக்கு வரவே மாட்டார். அது என்ன ஜீவன் போகிறதா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டார். நேற்று காலையில் 2:30 மணிக்கு வந்துட்டு எனக்கு உடம்பு கஷ்டமாகுதுன்னாரு. அப்போ நான் மருமகனை கூப்பிட்றேன், பக்கத்தில் தானப்பா இருக்கிறார். நோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர் வாழ்க்கையில் யாரையுமே அவர் தொந்தரவு பண்ணது கிடையாது. நான் சொன்னேன், அதிகாலை வேளையில் இப்படி வாமிட் பண்ணுறீங்களப்பா, இருங்க நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன்னு செல் எடுத்து செல்லுத்துக்கு தூரம் வச்சுட்டு என் கையை கோத்துட்டாருங்க. கையை கோத்துட்டு வாழ யாருக்கும் சொல்ல, இங்கே பக்கத்தில் அசிஸ்டன்ட் பாஸ்ட்டுக்கிறார், அவரை கூப்பிட்றேன்ப்பா. நோ என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லு அப்படின்னாரு. நான் உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் கையை அமுத்தி விட சொன்னார், சுடு தண்ணி ஒத்துற வைக்க சொன்னார். வச்சேன். இருங்கப்பா, இப்போது மகனை கூப்பிட்றேன். நோ கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு காரியம், அந்த கடைசி நாட்டில் நான் கிட்டவே இருந்தேன். அந்த ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மாதிரி மாப்பிள்ளை யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. தங்கத்திலே தங்கம், வைரத்திலே வைரம். திருமண நாள் அன்றைக்கி எப்படி என் கையை பிடிச்ச அன்பாக இருந்தார். நேற்று வரைக்கும் அந்த அன்பு கொஞ்சம் கூட குறையல. காலையில் கூட நான் ஃபோன் பண்ணுறேன்னு போது அந்த கையை இப்படி கோத்துக்கின உடனே சொன்னேன், ஏன்ப்பா வெட்டிங் மேட்ச்னு கிண்டல் பண்ணேன். ஆமாம் அப்படின்னார். கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. நான் போய் ஃபோன் பண்ணக்கூடாது என்று சொல்லி. அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஜாலியாக தான் இருந்தோம். அவர் காலையில் அவர் பாட்டு சத்தம் கேட்டவுடனே டீ கொண்டு போய் கொடுத்துருவேன். நான் த்ரோட்டு வறண்டு போயிடும்னு. அப்போ சொல்லுவார், உனக்கு என்ன என் மேலே இவ்வளோ அன்புன்னு. ஆமையா, கர்த்தருக்கு அடுத்தது நீங்கள் தான்மே, நான் போயிட்டேன் அப்படின்வார். கிட்டத்தட்ட 3 மாதமாக அந்த மரணத்தை பற்றியே பேசிட்டு ஒரு நாள் கல்லறை கேட்டில் போய் நின்று ஜெபிச்சுட்டு வந்தேன்னார். எதுக்குப்பா அங்கே போனீங்க? நான் ஒன்றுமே சாதிக்காமல் வந்து இது உள்ளே படுக்க போகிறேன்னாரு. வேண்டாம்ப்பா, அப்படிலாம் செய்யாதீங்க, எல்லோரும் அது உள்ளே போய் படுக்க போகிறவங்க தான். ஒருத்தர் முந்தினோர், ஒருத்தர் பிந்தினோர் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, பிள்ளைங்கிட்டலாம் சொல்லாதுண்ணா. நான் அவசியம் 4 பேர்கிட்டையும் சொன்னேன். எல்லாம் ஏன்ப்பான்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. திரும்ப அடுத்த முறை ஒரு தடவை இந்த சிஎஸ்சி கல்லறைக்கு எதிர்க்க ஒரு கடை, அந்த கடை ஷட்டர் போட்டிருந்த இடத்துல உட்காந்து அதே மாதிரி இந்த கல்லறைக்குள்ளே நான் வெறுமையாக எப்படி போய் படுப்பேன், ஒன்றும் செய்யலையே, உமக்கு ஒன்றும் செய்யலையேன்னு சொன்னாராம். அதை வந்து வேறு என்கிட்ட சொல்லிவிட்டார். திரும்ப என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், ஏன் டேடி இப்படி பண்ணுறீங்கன்னு. கடைசி மகளுக்கு தான் பயப்படுவார். பண்ணாதீங்கன்னு சொல்லிச்சு. நான் நடக்க போகிறது சொன்னேன், ஏன் பிள்ளைங்கிட்டலாம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் வந்து எந்த டெத்துக்கும் போக மாட்டார். அநேக ஊழியக்காரங்க இங்கே இருக்கிறீங்க, எந்த சாவலையும் அவரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவருக்கு ஒரு மாதிரி அலர்ஜி, எல்லோரும் அழகிறது, இப்படி கூட்டமாக உட்காந்து பார்த்தா அவருக்கு பிடிக்காதுங்க. எதுக்குமே போக மாட்டார். எனக்கு தெரிஞ்சு திருமணம் ஆகி 48 ஆண்டுகளில் அவங்க அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பா, எங்கள் உடன் ஊழியர் ஒருத்தர் இருந்தார், ஒரு அருமையான விசுவாசி அம்மா. இந்த 6 இடத்துக்கு தான் அவர் போக வேண்டிய நிர்பந்தம் ஆகிப்போச்சு. அப்போ ஒரு நாள் நான் விளையாட்டாக கேட்டேன், எப்பா ஒருவேளை நான் செத்தால் கூட நீங்கள் இருக்க மாட்டீங்களாண்ணா. நோ கற்பனை பண்ணாத, உனக்கு முன்னால் நான் போவேன்னு சொல்லி நேற்று போயிட்டார். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் என்னை விட்டு போயிட்டார். எனக்கு அவளை சொல்லுவார், நான் 80 வயசு வரைக்கும் வாழ்வேன்வார். சங்கீதத்தில் எல்லா சங்கீதங்களுக்கும் நான் ராகம் போட்டுட்டு அப்புறம் தான் போவேன்வார். அவர் வாழ்க்கையில் ஒரு எதிரியும் கிடையாது, யார் மேலேயும் கசப்பும் கிடையாது. அதுக்கு நானே சாட்சி, நான் மட்டும் சாட்சி. என்கிட்ட அவர் சண்டை போட்டதும் கிடையாது. உடன் ஊழியர்கள்கிட்டையோ, தெரிஞ்சவங்ககிட்டையோ, விசுவாசிங்கிட்டையோ, உறவினர்கள்கிட்டையோ யார்கிட்டையும் கசப்பு இல்லை. மருமகனுங்கன்னே சொல்ல மாட்டார், மகன்கள் தான். அவருக்கு 4 பேர் 4 பிள்ளைகள். பிள்ளைங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். என்கிட்ட தான் கொஞ்சம் கலாடா பண்ணுவார். அதையும் உடனே சிரித்து
சமாதானம் பண்ணிடுவார். இப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் இழந்துட்டேன். கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவரை காண்பேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு கடந்து